ஹாஜிகள் அரஃபா தினத்திலே ஒன்று கூடுகிற நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்புக்கு என்ன சிறப்பு சொன்னார்கள் தெரியுமா? யார் அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைக்கிறார்களோ, ஹஜ்ஜுக்கு செல்கிற மக்களுக்கு நோன்பு வைக்க அல்லாஹ்வுடைய ரசூல் தடை விதித்து விட்டார்கள். ஹஜ் அல்லாத, ஹஜ்ஜுக்கு செல்லாத ஊரிலே இருக்கிற மக்கள் யார் இந்த அரஃபாவுடைய நோன்பை நோக்கிறார்களோ, அந்த நோன்பு நோற்ற மக்களுக்கு அவர்களுடைய சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிப்பு, சென்ற வருடத்தினுடைய பாவ மன்னிப்பு, வரக்கூடிய ஒரு வருட காலத்தினுடைய பாவ மன்னிப்பு என்றால், நம்முடைய ஆயுள் காலத்தில் தொடர்ந்து இந்த அரஃபாவுடைய நோன்பை நாம் நோற்று வந்தாலோ மரணிக்கின்ற பொழுது பாவமற்றவர்களாக மரணிக்கலாம் என்கிற ஒரு அரிய வாய்ப்பு இந்த அரஃபா நோன்பிலே உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே இந்த நோன்பை நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் வராத மக்களுக்கெல்லாம் இந்த செய்திகளை எடுத்துச் சொல்லி, இது சாதாரண நோன்பல்ல, வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவங்களும் சேர்த்து நமக்கு மன்னிக்கப்படுகிற விசேஷ அந்தஸ்து படைத்த ஒரு நோன்பு என்பதை புரிந்து குடும்பமாக இந்த நோன்புகளை நாம் நோக்க வேண்டும்.